ஏன் ஒரு தலைவர் வந்து மக்களை சந்திக்க கூடாதா? அவர் சந்திக்கிறதுக்கு ஏன் இத்தனை முட்டுக்கட்டைகள் போடுறீங்க? இத்தனை வந்து இடையூறுகளை ஏன் உண்டாக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்குறீங்க நீங்க ஒரு தலைவர் போறதுக்கு. கேட்டா எல்லா எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்தது கிடையாது. இதுல என்ன அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கோவம் வருது. அதாவது குச்சி கொண்டு போகக்கூடாது, கம்புகள் கொண்டு போகக்கூடாது. நாங்க என்ன அடிக்கிறதுக்காக கம்பு கொண்டு போறோம்? ஒரு கொடிய நீங்க எப்படி எதுல கொண்டு போவீங்க? ஒரு கட்சியோட கொடி, ஒரு கட்சியோட மீட்டிங் எதுல கட்டி கொண்டு போவீங்க? ஒரு பிவிசி பைப்புலயோ, ஒரு கம்புலயோ, ஒரு குச்சியில கட்டி தான் கொண்டு போக முடியும். அப்ப அதை நீங்க கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி போட முடியும்? இதே ரெஸ்ட்ரிக்ஷன் திமுகவுக்கு போட முடியுமா? அப்போ நீங்க வந்து வெளியில வரக்கூடாது, கை காட்டக்கூடாது, மேலே ஏறி நீங்க வந்து பிரச்சார வாகனத்துக்கு மேலே ஏறி நிற்கக்கூடாது, மக்களை சந்திக்கக்கூடாது, நீங்க வேனுக்குள்ளேயே தான் அமர்ந்திருக்கணும் அப்படின்னா இதே ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கோ போட முடியுமா? சார் நீங்க வெளியிலே வரக்கூடாது சார், நீங்க காருக்குள்ளேயே தான் சார் ரோட் ஷோ பண்ணணும், காரை விட்டு நீங்க வெளில வரக்கூடாது சார், மேலாம் நீங்க வந்து கையை காட்டக்கூடாது சார் நீங்க சொல்ல முடியுமா? அப்படி சொன்னதுக்கான ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்குதா? அப்ப தாவேகாவை நோக்கி மட்டும் நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அதிமுக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்படுது? அப்போ நம்ம இந்த கேள்விகள் எழுது இல்லையா? ஸோ தொடர்ந்து இது போன்ற இடையூறுகள் செய்யக்கூடிய வேலையை நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் எந்த மாதிரியான இடையூறுகள் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு இடத்துல நிலம் வந்து கொடுக்கறதுல இருந்து, ஒரு ஈவெண்ட்டுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறதுல இருந்து, எல்லா இடத்துலையும் அந்த இடையூறுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு.